வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் ஜெயிலர் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் பார்க்க போகிறோம். என்னதான் வந்து செட் பிக்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஹிண்டே தரமாக மூடி மற்ற வச்சுட்டு இருந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு அது வந்து ஜெயிலர் தான், ஜெயிலர் இஸ் பேக் அகைன்னு ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி விரும்புகிறேன்னா, ஐம் சாரி கைஸ், நிறைய ட்ரைலர்ஸ் டீசர்ஸ் சாங்ஸுக்கு என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அதனால தான் வந்து பண்ண முடியல, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். மற்றபடி இப்போ இதுக்கு வருவோம். ஜெயிலர் பார்ட் 2 ஆன் கார்ட்ஸ்ன்னு எப்பயோ ஏதோ ஒரு அப்டேட்டில் குட்டியாக அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டா ஸ்டோரி கூட பார்த்துருக்கோம். நெல்சனும் அனிருத் எங்கேயோ ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு எங்கேயோ போகிறவங்க ஒரு ஸ்டோரி பார்த்தேன். அது வந்து இதுக்கான ஷூட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மற்றபடி 1 hour to goன்னு விட்ட போஸ்ட்லேயும் அந்த கத்தியை காமிச்சிட்டாங்க. ஜெயிலருடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் எந்த மாதிரி ஒரு கத்தி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு வடிவத்தில் ஒரு கத்தியை வந்து காமிச்சிட்டாங்க. அப்பயே வந்து ஆல்மோஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இட் வாஸ் ஜெயிலர் 2 அப்படின்ட்டு. இது நல்லா தெரியும், எல்லாம் பேசிட்டு இருக்கிற விஷயம் தான். ஓகேவா? ஸோ டீசர் நெல்சன் ஸ்டைலில் ஒரு ப்ரோமோவாக வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆகுது, லைவாக சீன் பண்ணுறாங்க. பட் நான் தேட்டர்லாம் போகல, நான் இங்கே தான் பார்க்க போகிறேன். ஆல்மோஸ்ட் டீசர் வந்து 4 நிமிஷம் டீசர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன். அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுற்றி தார். ஜி, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஒரு 5 minutes அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிருக்கோம். கால கண்ணாடியில் இன்னெல்லாம் தெரிஞ்சு நிட்டி பார்ப்போம். காலர். ஓ, யார் இது? ஓ, அகைன் டிஷ்யூ பாக்ஸா? தலைவரா காட்ட போறீங்களா? ஹே, இவங்க ஓ, தலைவரை மட்டும் காட்டாங்கன்னா நம்மளதான் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே. ஓ, ஃப்ரேம். என்ன ஃப்ரேம்? ஹே, face reactions. face காட்டுங்கடா. என்ன நடந்துச்சு இப்போ? அம்மா, அப்பா God பாம். love you. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போய் நிக்கிறாரு. ஓஹோ, செம்ம குவாலிட்டியில் இருக்குது விஷுவல்ஸ். நாலு பேரு பட்டத்தை பறிக்க 100 பேரு. அந்த ஃப்ரேம். ஓ வாவ். ஓ, அண்ணி பிச்சிட்டப்பா பிஜிஎம்ல. टाइगर का हुक्म. प्रेम पारेगा जी, प्रेम पारेगा जी. கோடி பேரு பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. பண்ணிட்டீங்கப்பா, சிறப்பா.
தட் அப்சல்யூட் ஜெயிலர் ஃபீல் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. செம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. అర్థమైందా రాజా? கிளப்பறா அந்த ஃபீல் திரும்ப வருது. It was felt like a cyclone, jailer cyclone. பெங்கல் புயல் ஓஞ்சிருச்சு, ஜெயிலர் புயல் மறுபடியும் வருதுங்கிற மாதிரி செம்மையான சிறப்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர். ஏங்க நான் எதிர்பார்த்தேங்க, நெல்சன் ஸ்டைலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எதிர்பார்த்தேன். பட் இந்த வீடியோடைய தலைவரை காட்டணும்னு சத்தியம் எதிர்பார்க்கல. அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஃபன்னாக ஒரு இன்ட்ராகேஷன், ஒரு பேச்சுவார்த்தை போய் ஒரு ஃபன்னாக ஒரு விஷயங்கள் வந்து பேசி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தலைவரே காமிச்சிட்டாங்க வித் சூப்பரான பிஜிஎம் ஆஃப் அனிருத். பிஜிஎம் தான் மேட்ரியான கேட்ட பிஜிஎம் தான். ஆல்ரெடி ஹுக்குமும் அந்த ஓஎஸ்டி எல்லாமே கேட்டிருக்கோம். அந்த ஹுக்குமையும் அதான் அந்த அழுங்க பார்த்தேன் அப்பா சொல்ல கேட்டவன் அந்த லிரிக்ஸ் எடுத்து அது ஒரு மாதிரி அன்பிளக்டா வச்சு இறக்கி அதுக்கப்புறம் பிஜிஎம் பிளஸ் விஷுவல்ஸ் வச்சு அடிச்சாம பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் அதான் நெல்சன் அனிருத் அந்த ஃப்ளைட் டிக்கெட் நோட் பண்ணேன். அந்த இன்ஸ்டா ஸ்டோரியில ஃப்ளைட் டிக்கெட்டை கவனிச்சேன். அப்பயே ஓகே இதுக்கு ஜெயிலர் 2 தான் போல, இதுக்கான ஷூட்டிங் கலர் எங்கேயோ போறாங்க போன வச்சா நினைச்சேன். பட் ஐ நெவர் ஃபெல்ட் தே வில் ஷோ தலைவர் இன் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. இட் வாஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அதுவும் அவரை என்ன மாதிரி காட்டிக்கிறாங்கப்பா. அந்த ஃபர்ஸ்ட் காட்டின ஃப்ரேம், அந்த ரத்தம் அழிஞ்சு வருது, பாதி கை கீழே, அது தமிழ்லேயே பார்த்தோம் அந்த ஃப்ரேம். சூப்பர் ஃப்ரேம்ஸு, சூப்பர் விஷுவல்ஸு, அமேசிங், பிரில்லியன்ட் மியூசிக் மிக்ஸ் பை அனிருத். ஜெயிலர் 1 பார்க்கும்போது எனக்கு தேட்டரில் என்ன எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த படத்துடைய ஃபீலை பல மடங்கு அதிகமாக்கி ஒரு ஃபீலை வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே கொடுத்தடிச்சிட்டாங்க. அந்த ஃபீல் அப்படியே எனக்கு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஜெயிலர் 1 பார்க்கும்போது அந்த தேட்டரில் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கும்போது தலைவர் ப்ளஸ் அனிருத் பிஜிஎம் ப்ளஸ் நெல்சன் டைரக்ஷனில் என்ன நான் ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீலை திருப்பி ஸ்ட்ராங்காக வெயிட்டாக அகைன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க இன் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே. It was a banger. It was a bloody banger by Nelson, Anirudh and Talagar. He is coming again. Jailer is back again. And interval scene சொல்ற மாதிரி ஜெயிலர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். அதேதான். I think Anirudh went to God mode. அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த இது கேட்கும்போது அந்த ஃபீல் ப்ளஸ் தலைவர் விஷுவல்ஸ் எல்லாமே சேர்த்து பிளாஸ்ட் அவர் தான் சொல்ல தோணுச்சு. ஸோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.